ததஹா ஆகாஷா சம்பூத்தகா. இந்த ததஹா அதிலிருந்து ஆகாசம் உண்டாயிற்று. இந்த அதிலிருந்துங்கிறது என்னன்னா இந்த மாயா பிளஸ் இந்த சைத்தன்ய ரூபம் இருக்கே பிரம்மம், இந்த ரூபம், இந்த காம்பினேஷன், இதுல இருந்து என்ன ஃபர்ஸ்ட் இந்த மாயால இருந்து உண்டாகிறது அப்படின்னா என்னது ஃபர்ஸ்ட் உண்டாகிறதா ஆகாசம் தான் உண்டாகுது. சோ ஆகாசம் தான் ஃபர்ஸ்ட் சூக்ஷ்மபூதம். நீங்க வந்து இந்த ஐன்ஸ்டீன் சயின்டிஸ்ட் இருந்தா இல்லையா, அந்த ஐன்ஸ்டீன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆகாசம் தான் அப்சல்யூட்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் வந்த பிறகு தான் இல்ல ஆகாசமும் ரிலேட்டிவ்னு சொன்னோம். சோ அதனால ஃபர்ஸ்ட் ஆகாசம் தான் மாயால இருந்து வருது. சோ இப்போ இதுல இருந்து இதை வந்து நீங்க கொஞ்சம் எழுதிட்டே வந்தா ஈஸியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் மாயா, மாயாவோட ஒரு குணத்தை ஆட் பண்ண போறோம். அப்ப நமக்கு வரக்கூடியது ஆகாசம். அப்ப ஏதோ ஒரு குணத்தை ஆட் பண்ணணும் இல்லையா? சோ மாயா பிளஸ் சப்தம்ங்கிற ஒரு குணம், அதை ஆட் பண்ணும் போது கிடைக்கிறது ஆகாசம். சோ இந்த மாயால ஆல்ரெடி 3 குணம் இருக்கு. அப்ப ஆகாசத்துல மொத்தம் எத்தனை குணம் இருக்கு அப்படின்னா சத்வம் ரஜஸ் தமஸ்னு மாயால உள்ள 3 குணம் பிளஸ் இந்த சப்தமும் இருக்கும். சப்தம்ங்கிறது இதோட யூனிக் குணம். ஆகாசத்தோட யூனிக் குணம் வந்து சப்தம். அப்போ இந்த ஆகாசத்துக்கு மொத்தமா பார்த்தா உங்களுக்கு 4 வரும். ஆனா ஆகாசத்தோட ஒரு யூனிக்கா இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா சப்தம் தான். இந்த 3ம் மாயால இருந்து வருது. சோ மாயா பிளஸ் இந்த குணம் சப்தம் இஸ் ஈக்குவல் டு ஆகாசம். இப்ப அடுத்து என்ன சொல்றேன்னா ஆகாஷாத்து வாயு. சோ ஆகாசத்துல இருந்து வாயு வருதுன்னு சொல்றாரு. சோ மாயா பிளஸ் சப்தம் இஸ் ஈக்குவல் டு ஆகாசம். இப்ப என்ன சொல்லியிருக்கார், ஆகாஷாத்து வாயு. சோ ஆகாசம் பிளஸ் ஏதோ ஒரு குணத்தை ஆட் பண்ணணும், பண்ணினாதான் வாயு கிடைக்கும் இல்லையா? சோ மாயாவும் இருக்கும். சோ மாயா பிளஸ் இந்த ஆகாசம்ங்கிற சப்தம்ங்கிற குணம் பிளஸ் இதோட பர்டிகுலர் வாயுக்குன்னு ஒரு குணத்தை ஆட் பண்ணணுமே, அந்த குணத்துக்கு பேரு ஸ்பர்ஷம்னு பேரு. ஸ்பர்ஷம் தொடு உணர்ச்சி. சோ இந்த ஸ்பர்ஷம்ங்கிற குணத்தை ஆட் பண்ணும்போது வாயுங்கிறது உண்டாரு. அப்ப வாயுல மொத்தம் எத்தனை குணம் இருக்கும்? வாயுல 3. மாயால இருந்து வரக்கூடிய சத்வம் ரஜஸ் தமஸ் அதுவும் இருக்கும். பிளஸ் ஆகாசத்துல இருந்து வரக்கூடிய சப்தம் இருக்கும். பிளஸ் வாயுக்கு உண்டான ஸ்பர்ஷமும் இருக்கும். நீங்க இத வந்து நீங்க பிராக்டிக்கலாவும் பண்ணி பார்க்கலாம். இப்ப நீங்க ரிவர்ஸ்ல சப்தத்துல போய் பாருங்க, சப்தத்துக்கு ஸ்பர்ஷமே கிடையாது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. சப்தம்ங்கிற ஒரு குணத்துக்கு, சப்தம் கேட்கறதுன்னா அதுக்கு ஸ்பர்ஷனம் கிடையாது. ஆனா வாயுக்கு அதோட குணம் ஸ்பர்ஷனமா இருந்தாலும் அதுக்கு சப்தமும் வரும். ஒரு வேகமா காத்து வீசிச்சுன்னா ஒரு சப்தம் கேட்கறது இல்ல. ஏன் அப்படின்னு அதோட குணம், வாயுவோட குணம், யூனிக்கான குணம் உங்களுக்கு ஸ்பர்ஷனம் தான். அப்படி இருக்கும்போது எப்படி சப்தம் வருது அப்படின்னா இது ஆகாசத்தினால. சோ ஆகாசத்துல இருந்து அது வந்ததுனால இந்த சப்தமும் ஆட் ஆயிருக்கும். ஆனா ஒரு யூனிக் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஸ்பர்ஷனம் தான். சோ இப்ப வாயுல மொத்தம் எத்தனை குணம் இருக்கணும் சொல்லுங்க. அந்த 3 அது டிஃபால்ட். ஏன்னா காரணத்துல உள்ளது காரியம் ஃபுல்லா பரவி இருக்கும்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அதனால அந்த 3 எல்லா சிருஷ்டியிலையும் இருக்கும். சோ அதை தவிர ஆகாசத்துல இருந்து வாயு வருதுனால ஆகாசத்தோட குணம் சப்தமும் இருக்கும் பிளஸ் வாயுக்கு உண்டான ஸ்பர்ஷமும் இருக்கும். சோ 5 குணம். அடுத்தது என்ன சொல்ற, வாயு தேஜகா. சோ வாயுல இருந்து தேஜஸ் வந்தது அப்படின்னு. தேஜஸ்னா அக்னி வருது. சோ இந்த அக்னிக்கு அப்ப எத்தனை குணங்கள் இருக்குன்னு பார்க்கணும். சோ அக்னி மாயா பிளஸ் ஆகாசம். சோ இதெல்லாம் நீங்க போட்டுருவாங்க, பிரமிட் மாதிரி வரும். மாயா பிளஸ் ஆகாசம் பிளஸ் வாயு பிளஸ் இந்த தேஜ அக்னிக்கு உண்டான ஒரு குணம். சோ அக்னிக்கு என்ன குணம்? ரூபம். சோ பிளஸ் ரூபம் அப்படிங்கிற குணம். ஏன்னா அக்னிய வந்து அந்த அந்த கலர் தான் சக்ஷுரேந்திரியம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு உண்டான ஒரு குணம் வந்து அந்த ரூபம் தான். அது வந்து அதுக்குன்னு யூனிக் குணம். சோ அது வந்து அக்னிக்கு. அதனாலதான் வாயுக்கு ரூபம் கிடையாது. ஏன்னா நீங்க ரிவர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா வாயுக்கு ஏன் ரூபம் இல்லைன்னா அது ஆகாசத்துல இருந்து வந்தது, இதுல இருந்து தேஜஸ் லைன்ல இருந்து வரல. ஆனா அக்னிக்கு நீங்க பாத்தீங்கன்னா 3மே இருக்கும். அக்னி பெருசா இருக்கும்போது ஒரு சப்தம் கேட்கும், அக்னிய தொட்டா ஸ்பர்ஷனம் இருக்கு இல்லையா? சோ அக்னி தேஜஸ், அது அதோட குணம், அதுவும் இருக்கு.
சோ இந்த 3 பிளஸ் இந்த 3, சோ 6 குணங்கள் தேஜஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் தேஜஸ ஆபஹா, ஆபஹானா தண்ணி, ஜலம். சோ ஜலம்ங்கிற தத்துவம் வருது. சோ ஜலம் எதுல இருந்து வருதுன்னா இந்த அக்னியில இருந்து வருது. ஆனா இந்த ஜலத்துக்கு ஒரு குணம் இருக்கணும் இல்லையா, அதாவது பர்டிகுலர் குணம், அது வந்து ரசஹா, டேஸ்ட், அதுதான் ஜலத்துக்கு. சோ இப்போ ஜலத்துக்கு மொத்தம் எத்தனை குணம்னு பார்க்கணும். மாயா பிளஸ் ஆகாசம் பிளஸ் வாயு பிளஸ் தேஜகா பிளஸ் ஆபஹாவோட ஜலத்தோட பர்டிகுலர் குணமான ரசம். சோ 7 ஆயிடுது. 7 குணம். என்னெல்லாம்? சத்வம் ரஜஸ் தமஸ் பிளஸ் சப்தம் பிளஸ் ஸ்பர்ஷம் பிளஸ் இன்னொன்னு என்னது? ரூபம். 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 இன்னொன்னு ரசஹ. சோ 7 குணம் வந்து ஜலத்துக்கு உண்டு. இத நீங்க ஜலத்துல நம்ம பிராக்டிகலாவே பார்க்கலாம். நீங்க ஜலத்துல வந்து ஃபால்ஸ் விழுதுன்னா ஒரு சப்தம் கேட்கறது, ஸ்பர்ஷனம் இருக்கு இல்லையா, ரூபம், அதோட ரூபம் இருக்கு, கலர்ஸ் தெரியறது, அதுல ஏதாவது கலர் ஆட் ஆனா தெரியறது, தேஜஸ் அதான் ரூபம். அதுக்கப்புறம் அதோட டேஸ்ட், ஜலத்தோட டேஸ்டும் நமக்கு தெரியாது. ஆனா நம்ம பிராக்டிக்கலா இப்ப நான் சொல்றேனே அதெல்லாம் ஸ்தூலம். இது ஸ்தூலமே சம்பந்தமே இல்லை, இது சட்டில் சூக்ஷ்மம். பட் நான் ஒரு பிராக்டிக்கலுக்காக சொல்றேன் இது. ஆனா நம்ம பிராக்டிக்கலா பார்க்கக்கூடிய ஜலம் இது கிடையாது, அது இனிமேதான் வரப்போகுது. சோ இது சூக்ஷ்ம புத். அதுக்கப்புறம் அத்யாஃப் பிருத்திவி. இந்த ஆபகாங்கிற சப்தத்தோட பஞ்சமி வந்து அத்யகா. சோ அதனால இதுல இருந்து, ஏன்னா எல்லாமே பஞ்சமியில போடுறார். ஆகாஷாத்து அது பஞ்சமி, வாயோஹோ வாயு சப்தத்துக்கு பஞ்சமி வாயோஹோ. அது மாதிரி தேஜஸ்ங்கிற சகாராந்த நபும்சகலிங்கம், அதுக்கு தேஜசகாங்கிறது பஞ்சமி, அதனாலதான் தேஜசகா ஆபகான்னு சொன்னார். இது ஆபஹா அந்த சப்தம், சோ அதுக்கு அத்யகாங்கிறது பஞ்சமி, அதனால அத்பயா பிருத்வி. சோ அந்த ஜலத்திலிருந்து வந்தது பிருத்திவி, அதாவது இந்த பூமி தத்துவம், அத சொல்ற. சோ பிருத்திவி, அப்ப பிருத்திவிக்கு எத்தனை குணங்கள் இருக்கணும்? 8 குணங்கள். கரெக்ட், 8 குணம் இருக்கணும். அப்போ மாயால உள்ள 3, சத்வரஜஸ், ஆகாசத்துல உள்ள சப்தம், அதுக்கப்புறம் வாயுல உள்ள ஸ்பர்ஷனம், அப்புறம் அக்னியில உள்ள ரூபம், அதுக்கப்புறம் ஜலத்துல உள்ள ரசம், அதுக்கப்புறம் ஒரு குணம் வந்து கந்தம், கந்தவதி பிருத்திவி அப்படின்னு சொல்றது நியாயசாஸ்திரம், கந்தவதி பிருத்திவி. சோ அதனால கந்தம்ங்கிறது, அந்த வாசனைங்கிறது எதுக்குள்ள குணம்னா அந்த பூமி தத்துவத்தோட குணம் தான். ஆனா ஜலத்திலையும் ஒரு வாசனை வருதே எனக்கு அப்படின்னு கேட்டா அது ஏங்கிறத பின்னாடி பார்ப்போம். பட் ஜலத்துக்குன்னு பியூர் ஜலத்துக்கு பார்த்தேன்னா வாசனை கிடையாது, அதுக்கு டேஸ்ட் தான் உண்டு, அதுக்கு ரூபம் உண்டு, எல்லாமே சொல்ல முடியும். ஆனா பர்டிகுலரா ஜலத்துக்கு என்ன குணம்னா ரசம் தான். ஆனா இதுல இருந்தெல்லாம் இந்த பூதங்கள்ல இருந்து வருதுனால அதோட ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். ஆனா பூமியோடது இருக்காது. ஆனா நமக்கு தெரியறதே, நம்ம சில இதுல ஸ்மெல் வருதே அப்படின்னு சொன்னா அது நம்ம இதுல பார்ப்போம், ஸ்தூலத்துல பார்ப்போம், அப்ப புரியும் உங்களுக்கு. சரியா? சோ அடுத்தது ஏதேஷாம் பஞ்சதத்வானா மத்தியே ஆகாஷஸ்ய சாத்விக அம்சாத் ஸ்ரோதேந்திரியம் சம்பூதம். இப்ப நீங்க பிரிச்சுக்கணும். இப்ப வந்து ஆகாசம்னு இப்ப நமக்கு பூதங்கள் உண்டாயிடுது. சோ ஃபர்ஸ்ட் மாயா இருந்தது, மாயால இருந்து இப்போ 5 சூக்ஷ்ம பூதங்கள் உண்டாயிடுது. சோ ஃபர்ஸ்ட் ஆகாசம். சோ ஒன்னொன்னுத்துக்கு 3 குணம் இருக்கு. அந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் எல்லா 5க்கும் உண்டு. சோ இப்ப இந்த 5ஐயும் சாரி இந்த 5க்கும் உள்ள அந்த 3 குணம் இருக்கே, சத்துவம் ரஜஸ் தமஸ்னு. இப்ப ஃபர்ஸ்ட் சத்துவ குணத்தை சொல்ல போறேன். இப்ப ஆகாசம், வாயு, தேஜஸ், ஜலம், பிருத்திவி, இந்த இதுல உள்ள சத்துவ குணங்கள்ல இருந்து என்னென்ன இந்திரியம் வருது, அப்புறம் ரஜஸ்ல இருந்து என்னென்ன வருது அப்படிங்கிறது. சோ இதெல்லாம் நீங்க ஃப்ளோ சார்ட்ல போடணும். பெரிய ஃப்ளோ சார்ட்டா வரும், நான் போட்டிருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களை சொல்றேன், நீங்க போடணும். அதனால இதெல்லாம் எப்படியாவது குரூப்ல வரும் அப்படின்னு போடாம இருக்காதீங்க. நம்ம போடும் போதுதான் நமக்கு புரிதல் நிறைய வரும். சோ ஆகாசத்தோட 3 பிரிச்சுக்கணும். ஒவ்வொரு பூத்தத்துக்கும் இப்ப 3. ஃபர்ஸ்ட் சத்துவத்தை பத்தி சொல்றேன். சோ ஆகாஷஸ்ய சாத்விக அம்சா, அந்த சத்துவ அம்சத்துல இருந்து ஃபர்ஸ்ட் என்ன வருதுன்னா ஸ்ரோத்ரேந்திரியம் சம்பூதம். ஏன்னா ஆகாசத்தோட குணம் என்னது? சப்தம். நமக்கு சப்தம் எங்க? இங்கதானே கேட்கணும், காது. அந்த ஸ்ரோத்ரேந்திரியம் தான் அதுக்கு உண்டான இந்திரியம். சோ அதனால இந்த ஆகாசத்தோட சத்துவ குணத்தினால நமக்கு கிடைக்கக்கூடிய இந்திரியம் தான் இந்த ஸ்ரோத்ரேந்திரியம். அதனாலதான் நமக்கு சப்த கிரகணம். இதெல்லாம் முன்னாடி படிச்சிருக்கோம், நீங்க ரிலேட் பண்ணிக்கணும். சோ நம்ம இதை படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கு இல்லையா?
ஸ்ரோத்ரேந்திரியம் அதுக்கு உள்ள இது வேலை என்ன அப்படின்னா சப்த கிரகணம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சோ ஸ்ரோத்ரேந்திரியம், அந்த ஸ்ரோத்ரேந்திரியம் எங்க இருந்து வருதுன்னா ஆகாசத்தோட என்னதுல இருந்து வருது, சத்துவத்துல இருந்து. ஆமா, ஆனா இந்த ஆகாசம் இல்ல, நீங்க இதோட கனெக்ட் பண்ணக்கூடாது, இது நம்ம கண்ணுல பார்க்க முடியாது, நம்ம பாக்குறதுலாம் ஸ்தூலம். இதுக்கு முன்னாடி உள்ளது அத தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம் அல்லது சூக்ஷ்மம்னு சொல்லுவோம். சோ சூக்ஷ்மத்துல இருந்து வரக்கூடியது இதெல்லாம். அடுத்தது வாயோகோ சாத்விக அம்சா. இப்போ வாயுட்டேந்து உள்ள சாத்விக அம்சம், அதுல இருந்து என்ன இந்திரியம் வருதுன்னா துவகிந்திரியம் சம்பூத்தம். துவக்கு, இந்த தோல், அங்கதானே நமக்கு ஸ்பர்ஷனம், அங்கதானே நம்ம ஃபீல் பண்றோம் இல்லையா, யாராவது தொட்டாலோ இதுவோ, அது வந்து நம்ம தோல்ல தான் உணர்ச்சி இருக்கு. சோ தோல் ஒரு இந்திரியம். அதாவது தோல்னா இந்த மேல உள்ள தோல் கிடையாது, அந்த தோலுக்குள்ள ஒரு, எப்படி மூக்கு வந்து கிராணேந்திரியம் கிடையாது, மூக்குக்குள்ள அந்த எது வந்து வாசனையை கிரகிக்குமோ அந்த இந்திரியம், அதே மாதிரி இங்கேயும் ஸ்பர்ஷனத்தை எது கிரகிக்குமோ அந்த இந்திரியம், அதுக்கு துவகிந்திரியம்னு பேரு. மேல உள்ள தோலுக்கு சர்மன்னு பேரு. சோ அந்த துவக்கு, அந்த இந்திரியம், அது வந்து சம்பூத்தம். அப்ப இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஒரு 5 காலம் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஞானேந்திரியம், அதோட பாடி பார்ட் என்ன, என்ன இந்திரியம், என்ன வேலை செய்யறது, அதெல்லாம் நம்ம ஒரு 5 போட்டோம் காலம். சோ இது வந்து தொகேந்திரியம் சம்பூத்தம், இந்த தோல். அடுத்தது அக்னேகே சாத்விக அம்சா. சோ அடுத்த அக்னி, அக்னியோட சத்துவம், அதுல இருந்து என்ன வருதுன்னா சக்ஷுரிந்திரியம் சம்பூத்தம். கண்ணு, கண்ணுக்குள்ள உள்ள அந்த சக்ஷு பார்க்கிற சக்தி இருக்கே அந்த இந்திரியம், அந்த இந்திரியம் சம்பூத்தம். அடுத்தது ஜலஸ்ய சாத்விக அம்சாத், ஜலத்தோட சத்துவாம்சம், அதுல இருந்து என்ன வருதுன்னா ரசனேந்திரியம் சம்பூத்தம். சோ அதனாலதான் அந்த நாக்குல ஒரு ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கு, அதுலதான் நம்ம டேஸ்ட் கிரகிக்கிறோம் இல்லையா, ரசனேந்திரியம். சோ நாசிகா, அதுதான் சாரி நாசிகா இல்ல, ஜிஹ்வா, அதோட வேலை என்னன்னா ரசம், அந்த டேஸ்ட கிரகணம் பண்றதா அதோட வேலை, அதுக்கு பேரு ரசனேந்திரியம். ரசகிரகம்னு முன்னாடி படிச்சிருப்போம், அதோட வேலை என்னங்கிறதெல்லாம். பிருத்திவியாக சாத்விக அம்சா கிராணேந்திரியம் சம்பூத்தம். சோ பிருத்திவிக்கு, சோ பிருத்திவியோட ஒரு சத்துவ அம்சத்துல இருந்து வரக்கூடியதுதான் இந்த முகர்தல்ங்கிற ஒரு சக்தி, கிராணேந்திரியம், அது வருது. சோ 5 பூத்தங்கள் உண்டாயிடுத்து, சூக்ஷ்ம பூத்தங்கள். அந்த 5 சூக்ஷ்ம பூதத்திலையும் 3 குணங்கள் இருக்கு, அதுல சத்துவத்தை மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்னோட சத்துவ அம்சத்திலேருந்து வரக்கூடியதுதான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்திரியங்கள். ஏன்னா இந்திரியங்கள் எல்லாமே சட்டில், சூக்ஷ்மம். ஏன்னா சூக்ஷ்ம சரீரத்தோட தானே இதை படிச்சிருக்கோம் இல்லையா, 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியம். சோ இந்த ஞானேந்திரியங்கள் எல்லாமே சூக்ஷ்மம். சோ இந்த சூக்ஷ்மம் சட்டில் பிரபஞ்சத்துல இருந்து வருது. சோ இந்த சூக்ஷ்மம் ரூபமான ஆகாசம், ஜலம், இந்த வாயு, அக்னி, பிருத்திவி, இதுல இருந்து வரக்கூடியதுதான் நமக்குள்ள இந்திரியங்கள். ஓகேவா, சாத்விக அம்சத்துல இருந்து. அடுத்தது ஏதேஷாம் பஞ்சதத்துவானாம் சமஷ்டி சாத்விக அம்சாத்து. இப்ப நம்ம பார்த்தது எல்லாம் வியஷ்டி, ஒவ்வொரு இந்திரியத்துல இருந்தும். இப்ப ஆகாசத்துல இருந்து ஸ்ரோத்ரேந்திரியம் ஒன்னொன்னு சொன்னோம் இல்லையா, வாயுல இருந்து துவகேந்திரியம், கண்ணு, தேஜஸ்ல இருந்து சக்ஷுரேந்திரியம், ஒவ்வொரு பூதமும் ஒவ்வொரு இந்திரியத்தோட கனெக்டட். இது வியஷ்டி. இப்ப சமஷ்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த எல்லா பூதங்களோட சத்துவ அம்சம் இருக்கே, அது எல்லாத்தையும் ஒரு பாட்டில்ல போட்டு குலுக்குறோம்னு வச்சுக்கோங்க. சோ மொத்தமா எல்லா பூதங்களோட சத்துவம் சேர்ந்தா என்ன கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் இங்க சமஷ்டின்னு சொல்ற. அது அந்த சமஷ்டி சாத்விக அம்சம், எல்லா பூதங்களோட இந்த சூக்ஷ்ம பூதங்களோட சத்துவத்தை மட்டும் போடுறோம் ஒரு பாட்டில்ல போட்டு குளிக்கணும்னா அதுதான் சமஷ்டி. சோ இந்த சமஷ்டி சாத்விக அம்சத்து என்ன கிடைக்கிறதுனா மனோ, புத்தி, அகங்கார, சித்தம். சோ அந்த கரணம், இந்த 4 அந்த கரணம் இல்லையா. சோ இந்த 4 உண்டாருது. எதனால இத சமஷ்டி, மனச வந்து ஏன் சமஷ்டி அப்படின்னு சொல்றா அப்படின்னா, நம்மளோட கனவு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கனவுல வந்து நம்ம பாக்குறது இல்ல நம்ம வந்து பேசுறது, வாட் எவர் இந்திரியங்கள், அந்த ஞானேந்திரியம் எல்லாம் மனசுதான் செய்யறதுங்க. மனசுதான் அந்த இந்திரியங்களா செயல்படுறது, மனசுதான் கிரகிச்சுக்கிறது, மனசுதான் அனுபவிக்கிறது. அங்க பிரெடாமினண்டா இருக்கிறது மனசுதான். சோ அதனாலதான் இந்த 5ஐயும் மனசு கொண்டு வர்றார். மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாமே இந்த 5 இந்திரியங்களோட இன்புட் மனசுக்கு தானே போறது.
இல்லையா? வெளியில இருந்து ஞானேந்திரியத்துல இருந்து நம்ம வாங்குற இன்புட் எல்லாம் எங்க போறது? மனசுக்கு போறது. மனசுல இருந்து புத்திக்கு போறது. அப்ப 5 இந்திரியங்களோட இன்புட்டும் வரதுனால இத சமஷ்டி அப்படின்னு சொல்றோம். சோ இந்த சமஷ்டி சாத்விக அம்சத்துல இருந்து கிடைக்கக்கூடியது மனசு, புத்தி, அகங்காரம், சித்தம். சோ அந்த கரணம்னு பேரு இதுக்கு. அந்த கரணானி சம்பூதானி. சோ இங்க ஒரு படம் போட்டிருக்கு. ஆனா நான் இந்த படத்தை நான் சொல்லல. ஏன்னா இதுல வந்து ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்னு போட்டு காது, தொடு உணர்வு இப்படி போட்டிருக்கு. நான் சொல்றது நீங்க பிக் பிக்சரா போடணும். அந்த ஆகாசம்னா ஆகாசத்துக்கு 3 குணம். இப்ப நம்ம வந்து சத்துவத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப சத்துவத்துல இருந்து ஒவ்வொரு இந்திரியம், அப்புறம் சமஷ்டிக்கு ஒரு கோடு போட்டு சமஷ்டியில இருந்து என்ன வருது, அதுக்கப்புறம் இப்ப ரஜஸ் பார்க்க போறோம். அந்த ரஜஸ் ஒன்னொன்னும் எங்க போறது, ஜாயின் ஆகுது. அந்த ரஜஸ் மொத்தமா சமஷ்டியா சேரும் போது என்ன கிடைக்கிறது, இதை நீங்க வந்து ஃப்ளோ சார்ட்ல காமிக்கணும். அதான் நம்ம பார்த்த உடனே புரியணும். ஓ ரைட், இது இந்த இந்திரியம் இங்க இது வருது, சமஷ்டி இது, வியஷ்டி இது அப்படின்னு பார்த்த உடனே சொல்ற மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா. இப்ப நம்ம அந்த கரணம் 4 படிச்சோமே, இந்த 4 அந்த கரணத்துக்கும் தனித்தனியா என்னென்னங்கிறத சொல்றேன். பட் இந்த மனசை பத்தி எல்லாம் நம்ம முன்னாடி சாதன சதுஷ்டயத்துல ரொம்ப கிளியரா நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இவர் ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறார். சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னா என்னன்னா, சங்கல்பம்னா என்ன, மனசு தானே நினைக்கிறது இன்னைக்கு இந்த கிளாஸ் போகணும் அப்படின்னு சங்கல்பம் பண்றது. அப்புறம் விகல்பமும் பண்ணும், இல்ல போக வேண்டாம், இதுக்கு போய் அங்க சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிடு அப்படின்னு தோணும். இந்த மனசு இருக்குல்ல, அது நிச்சயமா ஒரு முடிவு எடுக்காது. சங்கல்பம் பண்ணும், விகல்பம் பண்ணும், போகலாம் இல்ல போக வேண்டாம். இல்ல நான் வீட்டை விட்டு கொஞ்சம் வெளில வந்துட்டோம் வச்சுக்கோங்க, நான் கேஸ் ஆஃப் பண்ணேன்னா ஆஃப் பண்ணலையா, நான் பைப்பை திறந்தேன் மூணுனா இல்லையா, ஃபேன் ஆஃப் பண்ணேனா இல்லையா, ஏசி ஆஃப் பண்ணேனா, இதுதான் மனசு. அதுதான் சங்கல்ப விகல்பாத்மகம் மனஹா அப்படின்னு சொல்றாரு. நிச்சயாத்மிகா புத்தி. இல்ல இல்ல நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நிச்சயமா சொல்றோம்ல, இல்ல இல்ல நான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், இல்ல இல்ல நான் கிளாஸ்க்கு போதான் போறேன் அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் புத்தி. அந்த முடிவு நல்லது இல்ல கெட்டது இல்ல தப்பா முடிவு பண்ணிட்டோம், இல்ல கேஸ் ஆஃப் பண்ணாமே ஆஃப் பண்ணிட்டோம் சொல்லிட்டோம், இல்ல அது அது அடுத்தது, அது நம்ம மெச்சூரிட்டி லெவல். பட் முடிவா ஒண்ணு எடுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் கால் புத்தி. அது புத்தி தான் எடுக்க முடியும். இந்த குழப்பறது எல்லாம் மனசுதான். சோ நிச்சயாத்மிகா புத்திஹி. அடுத்தது அகங்கர்த்தா அகங்காரகா. இந்த ஒன்னொன்னுக்கும் தேவதா வேற அவர் சொல்லுவார், பின்னாடி வருது. மனசுக்கு தேவதா வந்து சந்திரமாம்பர், சந்திரன். சந்திரன் தான் மனசுக்கு தேவதை. நீங்க வந்து இப்போ இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்கும்போது கூட உங்க மனசு குழப்பமா இருக்கு அப்படின்னா அவ எதை வச்சு கணிக்கிறான்னா அந்த சந்திரனோட ஸ்தானத்தை வச்சுதான் சொல்லுவா. ஏன்னா சந்திரன் தான் மனசுக்கு அதிபதி. சோ இந்த நீங்க வந்து இதுல கூட பார்க்கலாம், அமாவாசை டைத்துல எல்லாம் வந்து இந்த மனசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ரொம்ப ஆக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. தட் இஸ் ஆக்சுவலி கரெக்ட். ஏன்னா அந்த அமாவாசை டைத்துல ரொம்ப சிவியரா இருக்கும். ஏன்னா சந்திரனோட இது ஆதிக்கம், சந்திரன் அங்க வந்து இல்ல. அதே இது பௌர்ணமியில பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியா இருக்கும், நீங்க பார்க்கலாம். அது மாதிரி கடல் அலை கூட ரொம்ப ஃபாஸ்டா போறது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஏன்னா இந்த சந்திரன் மனசுக்கு அதிபதி. ஸோ மனசோட குழப்பங்கள் எல்லாம் அந்த டைத்துல ஜாஸ்தியா இருக்கும். ஆல்ரெடி குழம்பினவா அந்த மனசு பாதிக்கப்பட்டவாளுக்கு இந்த பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் சந்திரனால. சோ இது சந்திரமா. புத்திக்கு வந்து பிரம்மா. ஏன்னா அவரை வந்து சங்கல்பம் பண்ணி பிறவி இது பண்றாரு இல்லையா, பிரம்மா. அதுக்கப்புறம் அகங்காரஸ்ய ருத்ரஹா. நம்ம இப்ப பார்க்க போறோமே, அகங்கர்த்தா அகங்காரகா. அகங்கர்த்தா அப்படின்னா என்னன்னா, அகம்னா நான், நான் அப்படின்னு சரீரத்தை இது சொல்றது, ஆத்மாவை சொல்லல, தப்பா சொல்றது, அதுதான் அகங்கர்த்தா, அகங்காரம். சோ அகங்காரம் வந்து ஆத்மா இல்லாதத ஆத்மான்னு சொல்லி தலை தூக்குறது இல்ல, தட் இஸ் கால்டு அகங்காரம். அகங்காரம்னா நீங்க திமிரு அந்த அர்த்தம் கிடையாதுங்க. அந்த சரீரத்தை நான் அப்படின்னு நினைக்கிறது, தட் இஸ் கால்டு அகங்காரம். சோ அகங்கர்த்தா, நான் தான் பண்ணேன்னு எப்போ வருது, சரீரத்தை நான் அபிமானம் பண்ணினேன்னா தான் நான் தான் இந்த வேலை பண்ணேன், நான் தான் உனக்கு இது செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதெல்லாம் எப்போ வரும், சரீரத்துல எனக்கு அபிமானம் இருக்கும்போது தான், சரீரம் தான் நான் நினைக்கும் போது, அதுதான் அகங்காரம். சோ அகங்கர்த்தா அகங்காரகா. இதுக்கு அதிபதி வந்து ருத்ரன். தக்ஷ மகாயஜ்யம் நடந்தது இல்லையா, அப்ப வந்து அவனுக்கு அகங்காரம் ஜாஸ்தியா இருந்தது தக்ஷ பிரஜாபதிக்கு இல்லையா. அதை வந்து அழிக்கிறதுக்கு இந்த ருத்ரன் வருவர், அழிப்பா. உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சா, ஏன்னா புராணங்கள் எல்லாமே தத்துவம் பேஸ்டு தான். சோ ருத்ரன் வந்து அகங்காரத்தை அழிக்கக்கூடியவர்.
அதனாலதான் அதுக்கு அதிபதி வந்து ருத்ரஹா. அப்புறம் சிந்தன கர்த்திரு சித்தம். சோ சித்தம்னாலே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், பதிவுகள் ஃபுல்லா அது ஒரு மெமரி இல்லையா? அந்த மெமரி இருக்கிறது, அந்த சிந்தன கருத்து சிந்தனை பண்ணக்கூடியது மெமரியிலேருந்து கொண்டு வருதே, தட் இஸ் கால்ட் அந்த பதிவு, அதெல்லாம் தான் சித்தம். சோ இப்ப நான் வந்து யாராவது நான் சாப்பிட்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சம் கேட்கிறேன் சாப்பிட்டியான்னு. ஆமா நான் சாப்பிட்டேன், எங்கேருந்து சொல்றேன், இந்த மெமரியில இருந்து சொல்றேன். சோ எனக்கு அந்த மெமரியே இல்லைன்னா என்ன பண்றது, நான் சாப்பிட்டேன்னே எனக்கு தெரியாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சித்தம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொன்றும் மெமரி அங்கதான் போய் ஸ்டோர் ஆகுது. சோ இதுக்கு அதிபதி யாரு அப்படின்னா வாசுதேவா. சோ வாசுதேவன் தான். ஏன்னா எல்லாரோட சித்தத்திலையும் இருக்கக்கூடியவன் வாசுதேவன், அந்தர்யாமியா இருக்கான். சோ அதனால நீங்க யார வேணா வெளியில ஏமாத்தலாம், உள்ள இருக்கிற வாசுதேவனை ஏமாத்தவே முடியாது. ஏன்னா அவன் தான் ஜென்மாவை கொடுக்கறதே. அப்ப நீங்க ஒவ்வொன்றும் பண்றதெல்லாம் அந்த வாசுதேவன் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் சித்தத்துல. சோ அதனாலதான் உங்களுக்கு பிறவியே அந்த சித்தத்துல பதியறதுக்கு. அதனாலதானே நம்ம வந்து வாசனான்னு சொல்றோம், அதனாலதானே பிறவி எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம் இல்லையா? சோ அந்த அதுக்கு யாரு அதிபதினா வாசுதேவ். சோ இதுதான் சிந்தன கர்த்திரு சித்தம், மனசோ தேவதா சந்திரமா, புத்தேஹி பிரம்மா, அகங்காரஸ்ய ருத்ரஹா, சித்தஸ்ய வாசுதேவா. இப்ப நம்ம அடுத்தது இதே இது இப்ப ரஜஸ்க்கு போறோம். சோ ஆகாசம், ஆகாசத்துல ஃபர்ஸ்ட் சத்துவம் பார்த்துட்டோம், இப்ப ரஜஸ். ஏன்னா 3 குணம் இருக்கு, சத்துவம் ரஜஸ் தமஸ். இப்போ சத்துவம் பார்த்துட்டு ரஜஸ். இப்போ ஒன்னொன்னு ரஜஸ்ல இருந்து என்ன வருது? சோ ஏதேஷாம் பஞ்சதத்வானா மத்தியே, ஏதேஷாம்னா இந்த சூக்ஷ்ம பஞ்சபூதம், அதை ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும், இது ஸ்தூலம் இல்ல. சோ சூக்ஷ்ம பஞ்சபூதத்துல இருந்து ஆகாசஸ்ய ராஜச அம்சாத்து. சோ ராஜச பார்ட், ரஜஸ் பார்ட்ல இருந்து வரக்கூடியதுன்னா வாக் இந்திரியம் சம்பூத்தம். வாக், இந்த பேசுறது. சோ வாக்குங்கிறது எந்த இந்திரியத்துல நம்ம படிச்சிருக்கோம்? பாணிபாத உபஸ்தா வாக் எங்க படிச்சோம்? கர்மேந்திரியங்கள். சோ கர்மேந்திரியம் ஃபுல்லா ரஜஸ்ல வருது. ஏன்னா அதுலதான் நம்ம ஆக்ஷன் பண்றோம், கர்மேந்திரியத்தை வச்சுதானே நம்ம ஆக்ஷன் பண்றோம். சோ ஆக்ஷன்ல இறங்கிட்டாலே ரஜஸ் அது இல்லையா? இந்த மனசு புத்தி எல்லாம் ஏன் சத்துவத்துக்கு கீழே வருதுன்னா அங்க ஆக்ஷன் இல்ல, ஆக்ஷன் பிசிக்கலா கிடையாது, அதனால அதெல்லாம் சத்துவத்துல வரும். ஆனா இந்த ரஜஸ்ல வருது, பிராணன் வரும், அப்புறம் கர்மேந்திரியம், ஏன்னா இதெல்லாம் இயக்கத்துல இருக்கு. அதனால சோ இப்ப ஆகாசத்தோட ராஜசாம்சத்துல இருந்து வாக்கிந்திரியம் சம்பூத்தம், இது ஒரு கர்மேந்திரியம். அடுத்தது வாயோகோ ராஜசாம்சாத்து, வாயுவோட ரஜஸ் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்ல இருந்து என்ன வருதுன்னா பாணீந்திரியம் சம்பூத்தம். பாணிங்கிற இந்திரியம். சோ பாணி இந்திரியம், அந்த நீ சேர்ந்து சந்தியா இருக்கு. சோ சவர்ண தீர்க்க சந்தி, அதனால தீர்க்கமாயி பாணீந்திரியம் அப்படின்னு வந்திருக்கு. சோ பாணீந்திரியம் சம்பூத்தம், அதாவது கை. பாணினா கை. சோ எதுல இருந்து? வாயுல இருந்து உண்டானதுதான் இந்த கை. அதாவது கைனா இந்த பாடி பார்ட் எடுத்துக்கூடாது, உள்ள இந்திரியம். இந்த கை வேலை செய்யறதுக்கு ஒரு இந்திரியம் இருக்கு இல்லையா, அது சூக்ஷ்மம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே சூக்ஷ்மம், சட்டில். அதுக்கப்புறம் வன்னேகே ராஜசம்சாத்து பாதேந்திரியம் சம்பூத்தம். சோ அக்னி, வன்ஹி அக்னி ரெண்டும் ஒண்ணுதான். சோ அக்னியோட ராஜசத்துல இருந்து ரஜஸ்ல இருந்து எது வருதுன்னா பாதேந்திரியம் பாதம் சம்பூத்தம், கால்கள் வந்து உண்டாகுது, கால்ல உள்ள இந்திரியம். அடுத்தது ஜலசிய ராஜசம்சாத்து உபஸ்தேந்திரியம் சம்பூத்தம், படிச்சோம் இல்லையா? உபஸ்தா, பாயு உபஸ்தா இத்தி. சோ அந்த உபஸ்தேந்திரியம் எதுக்கு, நம்ம அதோட வேலை என்னன்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? உபஸ்தா ரீப்ரொடக்ஷன். நான் இங்க கேக்குறேன். உபஸ்தா ஆனந்த இதி படிச்சிருப்போம். சோ இந்த உபஸ்தாங்கிற இந்திரியம் எதுல இருந்து வருது அப்படின்னா ஜலம். சோ ஜலத்துல இருந்து, அதோட ரஜஸ்ல இருந்து வரக்கூடியது இந்த உபஸ்தா. அடுத்தது பிருத்திவ்யாக ராஜசம்சாத்து உதேந்திரியம் சம்பூத்தம், அதுவும் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அதுதான் பாயு இல்ல குருஜி, புதம் தான் பாயுவா அங்க? ஆமா பாயு, மிருத்யு தான் அதிபதி, இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் இல்லையா? சோ அந்த அதுதான் குதேந்திரியம், ரெண்டும் ஒண்ணுதான். சோ குதேந்திரியம் சம்பூத்தம். சோ பாணி பாத வாக் உபஸ்தா, இது பேர் என்ன, பாயு உபஸ்தான் படிச்சிருப்போம். இந்த இடத்துல குதேந்திரியம் ரெண்டும் ஒண்ணுதான். சோ இதெல்லாம் இந்த கர்மேந்திரியம் ஃபுல்லா
ஒன்னொன்னும் ஒவ்வொரு இந்திரியத்தோட ராஜச அம்சம், அதாவது ரஜஸ்ல இருந்து வரக்கூடியது. சோ 5 இது ஆயிடுது, ஞானேந்திரியம் ஆயிடுது. இப்போ என்னெல்லாம் பார்த்திருக்கோம்? 5 ஞானேந்திரியம் பார்த்தாச்சு, இப்ப 5 கர்மேந்திரியம், 10 ஆயிடுது. இந்த 24 தத்துவத்துல இப்ப 10 பார்த்திருக்கோம். அப்புறம் அந்த கரணம் 4 பார்த்துட்டோம் இல்லையா? சோ 14 பார்த்தாச்சு. இப்ப நம்ம இன்னும் மீதி என்ன இருக்கு? இந்த பஞ்சபூதங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் ஒண்ணு என்ன இருக்கு? பிராணன். சோ பிராணன் வந்து ஏதேஷாம் சமஷ்டி ராஜசம்சாத் பஞ்ச பிராணாக சம்பூதாக. சோ இந்த 5 பிராணங்கள் பார்த்தோமே, இந்த 5 பிராணங்களும் எதுல இருந்து வருதுன்னா இந்த சமஷ்டி. இப்போ ஆகாசத்தோட ரஜஸ், அதுக்கப்புறம் வாயுவோட ரஜஸ், ஜலத்தோட ரஜஸ், அக்னியோட ரஜஸ், பிருத்திவியோட, இந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு பாட்டில போட்டு குளிக்கணும் வச்சுக்கோங்க, அதான் சமஷ்டி. அதுல இருந்துதான் பிராணன் வந்திருக்கு. ஏன்னா இந்த பிராணனுக்கு எல்லாமே, எல்லா தத்துவமும் வேணும் இல்லையா? பிருத்திவியில இருந்தும் நமக்கு வேணும் சுவாசம். சோ அதனால அது வந்து எல்லாமே சேர்ந்தது இந்த பிராண தத்துவம் சமஷ்டி. ஆனா ரஜஸ் ஏன்னா இயக்கத்துல இருக்கு, அதனால. சோ இங்கேயும் ஒரு சின்ன படம் போட்டிருக்கான். ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி. அதுல இருந்து ஒன்னொன்னுத்துல இருந்தும், ஆகாசத்துல இருந்து வாக்குன்னு போட்டான், ஆனா அது ராஜசாம்சம், அது போடல. சோ நீங்க மொத்தமா போட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் கீழே இது கொண்டு வரணும், சரியா? அப்புறம் வாயுக்கள் என்னங்கிறது நம்ம முன்னாடியே டீட்டெயிலா படிச்சிட்டோம். சோ பிராணன், பிராணகா, அபானகா, வியானகா, உதானகா, சமானகா, இதெல்லாம் என்னென்ன பண்றது, என்னென்ன இது குறைஞ்சா என்னென்ன வியாதி வரும், அதெல்லாமே நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். சோ அதுக்கு அடுத்தது ஏதேஷாம் பஞ்சதத்வானாம் தாமசாம்சாத் பஞ்சீகிருத பஞ்சதத்வானி பவந்தி. இப்போ தாமசாம்சம் சத்துவம் இருந்து வந்தது ஞானேந்திரியம், அந்த கரணம், சரியா? 5 4 9 எதுல இருந்தது? சத்துவத்துல. அதுக்கப்புறம் வந்து ரஜஸ்ல என்னெல்லாம் வந்தது? 5 கர்மேந்திரியமும் 5 பிராணங்கள். சோ 10. சோ 10 + 15 ஒரு 4 19 பார்த்துட்டோம். அப்புறம் பூதங்கள். பூதங்கள் வந்து இப்ப வரப்போறது ஸ்தூலம், முன்னாடி பார்த்தது சூக்ஷ்மம். சோ இந்த இப்போ வந்து ஸ்தூல பஞ்சபூதம் வரணும். நம்ம என்னெல்லாம் முடிஞ்சிட்டு, இப்ப சத்துவம் முடிஞ்சாச்சு, ரஜஸ் முடிஞ்சாச்சு. இப்போ ஒன்லி எல்லா பூதங்களுக்கும் தமஸ் தான் பேலன்ஸா இருக்கு. இப்ப இந்த தமஸ்ல இருந்து வரக்கூடியதுதான் நம்மளோட சரீரங்கள். நாம இப்ப பார்க்கக்கூடிய ஆகாசம், வாயு, ஜலம், பிருத்திவி, இந்த 5 பூதங்கள் நம்ம பாக்குறோமே, இது எல்லாம் எதுல இருந்து வருதுன்னா இந்த சூக்ஷ்மத்துல உள்ள இதே ஆகாசத்தோட சூக்ஷ்மம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஜலத்தோட சூக்ஷ்மம் இப்ப பார்த்தோமே, அதோட தாமச அம்சம் தமஸ்ல இருந்து வரக்கூடியதுதான் இதெல்லாம். நாம இப்ப பாக்குறது எல்லாம் தமஸ்ல இருந்து வருது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே தமஸ். ஆகாசம், நாம பாக்குற ஜலம், நாம பாக்குற அக்னி, நாம பாக்குற பிருத்திவி, இது எல்லாமே தமஸ்ல இருந்து வருது. நம்ம சரீரமும் தமஸ்ல இருந்து தான் வருது. அப்ப இது எப்படி வருது அப்படின்னா, இந்த சூக்ஷ்மம் சொன்னோம் இல்லையா, அது வந்து அபஞ்சீகிருத்தம்னு பேரு. அபஞ்சீகிருத்தம்னா அதனாலதான் அந்த தன்மாத்திரைகள்னு சொல்லுவோம். இண்டிவிஜுவலா இருக்கும். ஆகாசம் ஆகாசம், ஜலம் ஜலம், தனித்தனியா இருக்கும். ஆனா இப்ப நம்ம பார்க்க போறது பஞ்சீகிருத்தம். இப்ப நம்ம ஆகாசம் பாக்குறோம்னா பியூர் ஆகாசம் கிடையாது, பஞ்சீகிருத்தம் பண்ணப்பட்ட ஆகாசம். சோ பஞ்சீகிருத்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் ஆறுது. இந்த ஸ்தூலம், சூக்ஷ்மம், இந்த சூக்ஷ்ம பூதங்கள் எல்லாம் பஞ்சீகரணம் ஆகிதான் அதோட தமஸ்ல இருந்து நமக்கு இந்த ஆகாசம் இதெல்லாம் வருது. சோ பஞ்சீகரணம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வேணா பார்ப்போம், டைம் ஆயிடுது. சோ பஞ்சீகரணம் எப்படி நடக்கிறதுங்கிறத பார்ப்போம். இந்த பஞ்சீகரணத்தை வச்சுதான், அதுல இருந்துதான் நமக்கு ஸ்தூல பூதங்கள் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது வருது, ஸ்தூல சரீரங்கள் அதெல்லாம் வருது. சோ அதோடதான் இந்த சிருஷ்டி முடியும். திஸ் சாப்டர் ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. உபஸ்த சொன்னேன் இல்லையா, அந்த பிரின்சிபல் ஜலத்துல இருந்து வருது, அது மாத்திரம் ஒரு தடவை. எல்லாமே உங்களுக்கு இதுல இருந்து வருது, எல்லாமே ரஜஸ்ல இருந்து வருது. கரெக்ட், நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா ஆமா. சோ இந்த உபஸ்தா எதுல இருந்து வருதுன்னா ஜலஸ்ய ராஜச அம்சாத், ஜலத்தோட ரஜஸ், அதுல ராஜசிக் அம்சம். எக்ஸாக்ட் மீனிங் சம்ஸ்கிருதத்துல என்ன உபஸ்தாங்கிற வார்த்தைக்கு? ரீப்ரொடக்ஷன் ஆர்கன். சமஷ்டினா இண்டிவிஜுவல், சமஷ்டினா காஸ்மிக் லெவல் சொல்லும்போது மனம் புத்தி எப்படி காஸ்மிக் லெவல்ல வருது? காஸ்மிக்னு அர்த்தம் இல்லை இந்த இடத்துல, நான் அதுதான் சொன்னேன். இந்த 5 தனித்தனியா வரைச்சு ஞானேந்திரியங்கள் வருது. இந்த 5 ஞானேந்திரியமும் இன்புட் கொடுக்கறது இந்த மனசுக்கு தான், அதனால சமஷ்டி.
போன வாட்டி நம்ம இப்போ சமஷ்டின்னு பார்க்கும்போது பிரம்மா எடுத்துட்டு மாயா எடுத்துட்டு தானே பார்த்தோம். அப்போ அது வெளி உலகத்துக்கு தானே, ஜகத்துக்கு தானேன்ற மாதிரி வருது. அப்போ எப்படி நம்ம லிங்க் பண்றோம்? நம்ம இண்டிவிஜுவல் தானே அது. சமஷ்டினா இப்போ ஒரு மரமா இருந்தா அது வியஷ்டி, நிறைய மரங்கள் ஒரு மரத்தோப்பு அப்படியா இருந்தா அது சமஷ்டி. சோ அது நீங்க வந்து அதோட அர்த்தம் வந்து சமஷ்டினா ஒரு கூட்டமா இருக்கிறது தான். நீங்க அந்த இடத்துல நம்ம பார்த்தது யூனிவர்ஸ்ன்னு பார்த்தோம், அதுவும் சமஷ்டி தான். பட் இந்த இடத்துல பாக்குறது இந்த 5 ஞானேந்திரியமும் சமஷ்டியா இருக்கும்போது இங்கேயும் ஒரு சேருதல் தானே, இந்த சேர்க்கை இருக்கும்போது வரக்கூடியது மனசு. அதனால மனசை வந்து சமஷ்டியோட சேர்க்கிறோம். பட் இது வெஷ்டிக்குள்ள மனசுதான், ஆனா 5 இந்திரியங்களும் இருக்கிறதுனால இது மனசு. மனசுக்கு இன்புட் அஞ்சோடதும் போறது இல்லையா, அப்ப 5 சேர்ந்து சமஷ்டியா அதுக்குள்ள போறது. ஒண்ணு மட்டும் வந்தா அது வியஷ்டின்னு சொல்லலாம், 5மே சேர்ந்து வரத நம்ம சமஷ்டின்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. புத்தியும் அப்படிதான், ஏன்னா மனசோடதான் புத்திக்கு போறது. அதனாலதான் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த அந்தக்கரணம் எல்லாமே இது வந்து ஆந்தரிந்திரியங்கள். சோ அதனாலதான் இதுக்கு வந்து இந்திரியங்கள் தான், ஆனா ஆந்தரிந்திரியம். சோ இதுக்கு வந்து சமஷ்டியா, ஏன்னா எல்லாத்தோட இன்புட்டும் அதுக்கு வேணும். அதனால Vasudeva Jagirல இருக்கு, அதுல படிச்சதுல he said a person who sees 1008 moons in his lifetime, அவருக்கு வந்து there's no rebirth. அப்போ இதெல்லாம் பண்ணாம if you live to be 100 னா you become without birth. சான்ஸே கிடையாது. விசாரம் முக்தி கிடையாது. இருந்து சின்ன வயசுல கூட முக்தி கிடைக்கலாம். விசாரம் இல்லைன்னா 150 வயசு இருந்தா கூட முக்தி கிடைக்காம இருக்கலாம். So அது it is wrong. இல்லையா? That is wrong. அது easier வேணா let us take care of our physical body and we live to be 80 and then we can go mukti free. அப்படி கிடையாது இல்லையா? அவர் சொல்றாருன்னா மேபி வேற ஆங்கிள் சொல்லறாரா இருக்கும். பட் இந்த விசாரம்னா நிச்சயமா அது கிடையாது, அவரும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ நம்ம இந்த சைட் ஸ்பீச் இதெல்லாம் வந்து it is an effect of the instrument, but அதையே வந்து நம்ம இந்திரியம்னு எடுத்துக்கோ. எப்படி ஞானேந்திரியம், it is not a physical instrument by which we do something, right? It's not a physical instrument. இந்திரியம் தான், அப்படிதான் நம்ம கான்செப்ட் ஆஃப் இந்திரியம்னா இல்லையா? ஃபண்டமெண்டலா கோயிங் பார்க்க முடியாது. இந்திரியம்னா it could even the action can be இந்திரியம், whatever the outcome அதுவும் இந்திரியமா எடுத்துக்கணும். அப்படிதானே விஷன். ஓ, கை ஒரு வேலை செய்யறதுன்னா கையோட இந்திரியத்தை பார்க்க முடியாது, ஆனா அது பண்ற வேலையை பார்க்க முடியும். கை is what? It is not இந்திரியம். இஸ் இந்திரியம். பட் கைங்கிறது நான் சொல்றது பிசிக்கலா நம்ம இங்க பாக்குறோமே அது இல்ல, அது பாடி பார்ட், சரீரம். அது அந்த வேலை செய்யறதுக்கு உள்ள ஒரு இந்திரியம் இருக்கு. எப்படி மூக்கே இந்திரியம் ஆகாது, மூக்குக்குள்ள ஒரு கிராணேந்திரியம்னு ஒரு சக்தி இருக்கு இல்லையா, அதனாலதானே முகறது தெரியுது. ஆர்கன் ஃபார் த சென்ஸ். அப்படிதான், அப்படி எடுத்துக்கணும் இல்லையா? 5 பேர் கண்ட்ரோல் பண்ணி நம்ம புத்தியால கண்ட்ரோல் பண்ணி, அதுதான் நீங்க மீன் பண்றீங்க அந்த ஏதேஷாம் பஞ்சதத்துவானாம் சமஷ்டி சாத்விக அம்சம். அந்த 5 ஆல் த 5 ஹார்சஸ் புட் டுகெதர் தான் நம்ம வந்து சமஷ்டியா எடுத்துக்கிறோம் நமக்குள்ள. கரெக்ட். அப்புறம் அந்த 5 குதிரை சேர்த்து ஒரே கயிறால கண்ட்ரோல் பண்றதுதான் நம்ம புத்தி. ஆமா, கரெக்ட். அந்த டிரைவர் யார், அந்த சாரதியோ அவர் தான் புத்தி. ஏன்னா அவருக்கு அந்த 5ல இருந்து இன்புட் வருது, மனசு வழியா வருது அந்த கடிவாளம். சோ அதே அகங்காரத்துக்கு சொல்லுங்க, அதே அகங்காரத்துக்கு சொல்லுங்க. எப்படி சொல்றது? அதான் டெஸ்டினேஷன் போறது, அந்த பக்கம் போக மாட்டேன், கிளாஸ்க்கு வருவேன், வர மாட்டேங்கிற மாதிரியா? யாரு டிராவல் பண்றானோ அந்த நான், அவனுக்கு கீழே தான் எல்லாமே. 5 குதிரை இருக்கு, 5 சென்சார்கள், அந்த கடிவாளம் பிடிச்சு இருக்க 5த்தையும் சேர்த்து, அதான் சமஷ்டி, அதுதான் மனசு. அதுக்கப்புறம் அந்த 5ஐயும் கையில வச்சுட்டு இருக்கிறது புத்தி, அதான் அந்த சாரதி, தேரை ஓட்டுறவன். ஆனா அந்த தேர்ல ஒரு ஓனர் உட்காந்துருப்பான்ல, யாரு, அந்த ராஜாவோ யாரோ, அவன் தான் அந்த அகங்காரம், அவனுக்கு கீழே தான் எல்லாமே, அந்த நான்கிறவன். சோ நான் தான் டாப் மோஸ்ட். சோ அந்த 5 இந்திரியங்கள் வந்து மனசு கண்ட்ரோல்ல இருக்கணும், அந்த மனச கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கணும் இந்த புத்தி. அப்புறம் அதான் போற இடம் கரெக்டா இருக்கும், இந்த ஒழுங்கா இந்த ஆளை கொண்டு சேர்க்க முடியும். சமஷ்டியை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மொத்த மனசும் மொத்த புத்தியும் தான் ஹிரண்ய கர்ப்பகா, மொத்த மனசும் தான் பிரம்மா இல்லையா? அங்க இருந்துதான் சிருஷ்டியே ஆரம்பிக்கிறதுன்னு சொன்னேன். ஈஸ்வரன், மாயா, பிரம்மம், அதுதான் ஈஸ்வரன். அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியில, அங்கேருந்து தான் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. ஹிரண்ய கர்ப்பனுக்கு அப்புறம் விராட், அதான் பிரம்மா, அங்க இருந்தா சிருஷ்டி.
சோ மாயாதான் ஃபுல்லா பார்த்தா அந்த மாயாதானே பேஸ், அதனால மாயாலேருந்து வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ இந்த ஆகாஷாத்து வாயுவும், வாயுலேருந்து அக்னி, அக்னிலேருந்து ஜலம் இப்படிலாம் நம்ம சொல்றோமே, இதுக்கு என்ன பிரமாணம்? ஏன் ஆகாசம் வந்து வாயுக்கு அப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? சோ இதுக்கு பிரமாணம் வந்து வேதம் தான் பிரமாணம். ஆகாஷாத் வாயுஹு அது சொல்றது, வாயோஹோ அக்னிஹி, அக்னேஹே ஆபஹா அத்ய பிருத்திவி எல்லாம் அது சொல்றது, அதுதான் பிரமாணம் நமக்கு. இப்ப நம்ம மூக்குன்னு சொன்னா அந்த பிசிக்கல் மூக்கு தோலை பத்தி சொல்லல, அதுக்குள்ள இருக்கிற சக்தி தான் சொல்றோம் இல்லையா? அத வந்து சைத்தன்ய சக்திங்கிற வேர்டை யூஸ் பண்ணலாமா அதுக்கு? இல்ல அதுதான் நான் போன கிளாஸ்ல சொன்னேன்னு நினைக்கிறேன். அது வந்து இந்திரியஸ்ய இந்திரியம், கிராணேந்திரியஸ்ய கிராணஹா, அதுதான் அந்த சக்தி. எதனால பிரகாசம், கேனோபனிஷத்து அதுதான், எதனால பிரகாசம் அடையிறது அப்படின்னு கேட்டா, எது பிரகாசப்படுத்துறது? அந்த கான்சியஸ்னஸ் தான் பிரகாசப்படுத்துறது. அந்த கான்சியஸ்னஸ் இந்திரியத்துல எங்க இருக்கு அப்படின்னா, சக்ஷுரிந்திரியம் இருக்குன்னா அந்த இந்திரியஸ்ய சக்ஷுரிந்திரியஸ்ய சக்ஷு, அதுதான் கண்ணுக்கு கண்ணா இருக்கிறது தான் அந்த நேத்ரஸ்ய நேத்திரம் அப்படின்னு, நேத்ரஸ்ய நேத்திரம் கிராணஸ்ய கிராணஹா, அதுதான் அந்த கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸ் என்னால கனெக்ட் பண்ண முடிஞ்சது பாக்ரி. லாஸ்ட் கிளாஸ்ல என்னால பண்ண முடியல, இப்பதான் ஐ அம் ஏபிள் டு கனெக்ட் இட் ஆக்சுவலா. தேங்க் யூ. கிராணஸ்ய கிராணஹா, அந்த கிராணஹா இருக்கிறதுனாலதான் இந்த கிராணமே வேலை செய்யறது. அதாவது அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் இந்த கிராணனே இந்திரிய, அதோட இந்திரிய சக்தியே வேலை செய்யறது. ஆதாரமா அது இருக்கிறதுனாலதான். வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது ரோட்ல பேரியர் இருக்கு, பாக்குறேன், ஆனாலும் போய் நான் இடிக்கிறேன், அந்த பேரியர்ல போய் இடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ பேரியர் இருக்கு அப்படின்லாம் எனக்கு வந்து, இன்ஃபேக்ட் நான் ஒரு தடவை விழுந்திருக்கேன், அதனால பார்த்துக்கிட்டே போய் இடிச்சுட்டு இருக்கேன். அதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறது? அப்ப இந்த டயத்துல வந்து என்னோட அந்த இந்திரியத்தோட இந்திரியம் ஒர்க் பண்ணலன்னு எடுத்துக்கிறதா? அதை எப்படி எடுத்துக்கிறது? நீங்க வேணும்னேதான் இடிச்சீங்க, தெரிஞ்சுட்டேதான் இடிச்சீங்க. வேற எங்கேயோ தாட்டு தான், வேற எங்கேயோ போக்கஸ், எங்கேயோ வேற எங்கேயோ என்ன பண்ண போறோம், என்ன வேலை பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு போறதுனால. அது நம்ம முன்னாடி சாதன சதுஷ்டயத்துல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி நம்ம இப்ப வண்டி ஓட்டுறோம்னா எங்கேயாவது ஞாபகம் இருக்கும், அதுக்குதான் பிரசன்ஸ்ல இருக்கணும் எப்பவுமே. அதுக்கு கொண்டு வரதுக்கு தான் நம்ம அந்த விருத்திகள் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம். சோ நம்ம இந்த மாதிரி வண்டி ஓட்டும் போது போச்சுன்னா நம்ம we should bring back, ஐயோ நான் வேற விருத்தியில இருக்கேன் அப்படின்னு நான் பிரசன்ட்க்கு வரும். பிரசன்ட்ல இருக்கும் போதுதான் நம்ம ஒழுங்கா காரியங்களை பண்ண முடியும். இருந்தாலும் ஒரு மசில் மெமரியில பண்ணிட்டு இருப்போம் வச்சுக்கோங்களேன். ஒரு சிக்னல் விழுந்தா கூட தாட் எங்கேயோ இருந்தா நம்ம மாட்டி கிரீன் விழுந்தா போவோம் தான், ரெட் விழுந்தா நிப்போம் தான், அது மசில் மெமரியில ஓடிட்டு இருக்கும். ஆனாலும் சான்சஸ் நிறைய அங்க தப்பு வரதுக்கு. சோ அதனால பிரசன்ஸ்ல கொண்டு வரணும், நம்ம எப்பவுமே அதை பழகணும். பிரசன்ட்ல இருந்தாலே காரியங்கள் ஒழுங்கா நடக்கும். அது வந்து நம்ம மிஸ்டேக், நம்மளோட அறியாமை. வீட்டுக்குள்ள வந்து நம்ம தெரிஞ்ச இடத்துல வந்து சோத்துல போய் நம்மள அறியாமலே போய் நம்ம மண்டை இடிச்சுக்கோம் ஆக்சுவலா. சோ அதெல்லாம் வந்து பிரசன்ஸ்ல இல்ல, அது அறியாமை தான். இல்ல அது வந்து நீங்க பிரைட்ல இருந்து உள்ள டார்க்குக்கு வரைச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்திரியம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? அதனால நீங்க அது வந்து மனசு நீங்க என்னவா நீங்க பிரசன்ஸ்ல இருந்தா கூட நீங்க அந்த வெளிச்சத்துல இருந்து உள்ள வரைச்சே அது ஆட்டோமேட்டிக்கா அந்த இந்திரியம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ நீங்க இடிச்சுக்கிறது அது வந்து நீங்க அறியாமைன்னு சொல்ல முடியாது. நீங்க கான்சியஸ்னஸ் இருந்தா கூட சான்சஸ் இருக்காது. நான் சொல்றது அது இல்ல. நீங்க வெளிச்சத்திலேயே இருந்தா கூட வண்டி ஓட்டும் போது, இல்ல ஒரு மொபைல் வாக்கிங் போகும்போது இப்படி மொபைல் பார்த்துட்டே போறது, எங்கேயோ தாட்ல போறது, ஏதோ ஒரு இன்சிடென்ட் நினைச்சுட்டே போறது, இதெல்லாம் நம்ம பிரசன்ட்டுக்கு வராததுனால அப்போ மோதுறது இந்த மாதிரி நடக்கிறதுதான் அறியாமை. நம்ம இருந்து பிரசன்ட்ல வரணுங்கிறத எப்பவும் நம்ம வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். அப்ப அதுக்கும் நம்ம அந்த ஆத்மன் கனெக்ஷன், ஆத்மனோட கனெக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்ல இருக்கு. நம்ம அறியாமையில இருக்கோம். ஓகே, அறியாமல் இருக்கிறதுனால சம்பந்தம் இல்ல, அறியாமல் இருக்கிறதுனால சம்பந்தம் இல்ல. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே விசாரம் பண்ணணுமா, இல்ல எந்த இடத்துல நம்ம விசாரத்தை வந்து தள்ளி வைக்கிறது, லைக் ஜஸ்ட் ஃபார் த சானிட்டி ஸ்டேக்? ஏன்னா நம்ம ரொம்ப இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம் இப்போ, அதனால ஒரு ஆக்டிவிட்டியுமே வந்து நம்ம இன்கொயர் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? சோ அது வந்து இட் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்றதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. அதனால அதை கேட்கலான்னு தான் நினைச்சிருந்தேன். இல்ல ஆக்சுவலா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. இப்பதான் உண்மையை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறோம். இப்பதான் கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு கம்மியாகும். இப்ப வந்து முன்னாடி உங்களுக்கு இப்ப இந்த நாலேஜ் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கர்மாவை பத்தியே நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அப்படிங்கும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். எதனால நடந்தீங்க அப்படி சொன்னா. சோ எமோஷன்ஸ் பேஸ்டா இருக்கும்.
அவ இப்படி நம்மள சொல்லிட்டாள் என்று ஒண்ணு அழுக வரலாம், இல்ல வெடிக்கலாம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்பதான் நம்ம தெளிவா இருக்கோம். ஓ ஓகே, இதெல்லாம் நான் இல்லை, இதெல்லாம் பிரகிருதி சம்பவம். சோ அவ என்ன சொல்லல, என்னோட சரீரத்துலதான் இருக்கிற என்னதான் சொல்றானே தவிர உள்ள இருக்கிற நானும் சொல்ல முடியாது. சோ நான் வந்து இந்த சரீரம் கிடையாது. இந்த மாதிரி புரிதல் வந்து இப்பதான் தெளிவாவே இருக்கும். மேபி நீங்க அந்த பாத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கன்ஃபியூஷன் மாறி இருக்கலாம். பட் ஆக்சுவலா இதுதான் தெளிவு. முன்னாடி இருந்ததுதான் கன்ஃபியூஷன். ஆனா அதைத்தான் நம்ம ரொம்ப தெளிவா நினைச்சுட்டு தெளிவா கோவப்படுவோம், தெளிவா எல்லாம் தெளிவா பண்ணிட்டு இருந்தோம். பட் அது ஆக்சுவலா கிடையாது. ஆக்டிவிட்டிஸையும் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னாக்கா அது லைக் இஸ் இட் காசிங் லைக் அ லாட் ஆஃப் அது அது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வந்தது எனக்கு. எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த கிளாரிட்டி இருக்கு. இப்போ எனக்கு ஏதாவது லைக் இதுல நீங்க ஆனஸ்ட்லி நான் எனக்கு இப்போ நீங்க இந்த கிளாஸஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணதுல பயங்கர கிளாரிட்டி. லைக் இவ்ளோ டீடைல்ஸ் உள்ளுக்குள்ள போக 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 இது எல்லாம் ஐயோ ஞாபகம் வச்சுக்கணுமே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணுமே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கிரியேட் ஆகுதோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். அந்த ஒரு பாட்டு இருக்கும், ஐயோ இதெல்லாம் ஞாபகம் இருக்கணுமே, கிராட்டிடியூட் பண்ணணுமே, கர்மயோகமா பண்ணணுமே, இந்த மாதிரி இது. அதுக்குதான் நான் அந்த ஒரு சார்ட் போட்டு, ஏன்னா நமக்கு மறதிங்கிறது நேச்சர். சோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு சார்ட் போட்டு முக்கியமான நம்ம என்னென்ன முன்னாடி ப்ராக்டிகலா பண்ணிட்டு இருந்தோமோ எக்ஸசைஸ்லாம், சோ அதெல்லாம் ஒரு சார்ட் போட்டு வச்சுட்டோம்னா இட்ஸ் வெரி ஈஸி டு ஃபாலோ. சோ நம்ம டெய்லி அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணோம்னாலே நமக்கு ஞாபகம் வரும். இல்லைன்னா நமக்கு மறந்து போயிடும் தான். எத்தனாவது கிளாஸ்ல வந்தது எங்க திரும்பி பார்க்கணும்னே நமக்கு தெரியாது. ஃபுல்லா 1.5 மணி நேரம் எங்க போய் கேட்போம், நிச்சயமா கேட்பீங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட ஆத்ம திருப்திக்காக நான் ரெக்கார்டிங் போட்டு இருக்கேன். சோ அதனால நம்ம வந்து சார்ட் போடுறதுதான் பெஸ்ட். போன வாரம் நீங்க எடுத்த கிளாஸ்ல பிரியம், மோதம், பிரமோதம் அது வந்து ஆனந்தமய கோஷத்துல நீங்க அதை ரிலேட் பண்ணி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ ஹீ ஹேட் அ கொஸ்டின் சேயிங் அது எப்படி ஆனந்தமயத்துல இருக்கும்? ஆனந்தமயம் வந்து லைக் இட் இஸ் த ஃபைனல் கவர் இல்லையா? நம்ம லைக் நீங்க அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் அது வந்து ஒரு ஸ்டேஜஸ்ல நம்ம ஒரு ஸ்டேஜா நம்ம கிளியர் பண்ணி கடைசியில வர்றது வந்து ஆனந்தமயம் அப்படிங்கிற ஒரு திங்கிங் தான் எனக்கும் இருந்தது முன்னாடி. பட் நீங்க சொன்னப்போ எனக்கு அது புரிஞ்சுது. நீங்க ஜாகிரத்லயும் இந்த ஆனந்த பயம் இருக்குங்கிறதுக்காக நீங்க அந்த பிரியம், மோதம், பிரமோதம்னு சொன்னேன். பட் ஹீ ஆஸ் தட் கொஸ்டின், அது எப்படி ஆனந்தமயம் வந்து ஜாகிரத்ல ஹவு கேன் வி ரிலேட் தட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தா. ஆக்சுவலா ஆனந்தம்ங்கிறது சுத்த அந்த பிளிஸ்ஃபுல் ஆனந்தம் இல்ல, அது கிடையாது. இது வந்து ஆனந்தம் மயம். சோ மயம்னாலே அதோட நான் ஒரு விகாரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சோ அந்த சுகஸ்வரூபமா நம்ம அங்க இருக்கோம் விகாரண சரீரத்துல. அந்த பிரம்மஸ்வரூபத்தோட ஆனந்தத்தை தான் நாம இங்க மயமா ஜாகிரத்துல அனுபவிக்கிறோம். ஜாகிரத்துலயும் சில சந்தோஷங்களை நம்ம அனுபவிக்கத்தானே செய்யறோம். அப்ப அதுவும் பிரம்மத்தோட ஆனந்தம் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்திரியங்கள்லாம் ஒடுங்கிறதுனால உள்ளேந்து வர ஆனந்தத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோங்கிறத நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அததான் மயம்னு சொல்றோம். ஏன்னா இப்போ மோதம், பிரமோதம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. சோ இதெல்லாம் வந்து டைரக்டா பிரம்மஸ்வரூபத்துல இருக்கக்கூடிய சுத்தமா இருக்கக்கூடிய அந்த ஆனந்தமா அப்படின்னு கேட்டா இது இல்ல. பட் அதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் அது இருக்கிறதுனால இந்த ஆனந்தத்தை நம்ம வெளியில அனுபவிக்கிறோம். ஆனா இதுவே அல்டிமேட்டான்னு கேட்டா இது அல்டிமேட் கிடையாது. ஏன்னா இது மயம், இதெல்லாம் விளக்க வேண்டியது. அதுதானே நம்ம மயத்துல பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வந்து இன்னொன்னு என்ன சொல்றீங்கன்னா இது வந்து அவுட்டர் மோஸ்ட் ஆனந்த மயம்னு. நான் என்ன சொல்றேன், நீங்க ரிவர்ஸ்ல வாங்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் இந்த காரண சரீரம், அங்க இருக்கிறது தான் சுகஸ்வரூபமும் இக்னரன்ஸும். அதை சுத்தி ஃபர்ஸ்ட் வேக்கப் ஆறது தான் உங்களுக்கு புத்தி, அதுக்கப்புறம் மனசு, அதுக்கப்புறம் இந்திரியங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அன்னமய கோஷம். அப்படி வருது. புரியுதா? நம்ம சொல்லும் போது ஃபர்ஸ்ட் அன்னமயம், அதுக்கப்புறம் அப்படி சொல்லி ஆனந்தமயம்ன்றோம். இல்ல, ஆக்சுவலா இங்க இருக்கு காரண சரீரம் தான் ஆனந்தமயம். அந்த இக்னரன்ஸும் இருக்கு. அதனால அதை ஃபுல்லா நம்ம பிரம்மஸ்வரூப ஆனந்தம்னு எடுத்துக்க முடியாது. ஏன்னா இக்னரன்ஸ் பார்ட் இருக்கு. ஆனா அதுதான் காரணமா உள்ள இருக்கு. அதை சுத்தி தான் முதல்ல நம்ம முழிக்கும் போது ஃபர்ஸ்ட் சிருஷ்டி வருது, முதல்ல புத்தி வருது, கனெக்ட் ஆகுது. புத்தி அதான் விஞ்ஞானமயம். அதுக்கப்புறம் மனசு கனெக்ட் ஆகுது, அதான் மனோமயம். அதுக்கப்புறம் கனெக்ட் ஆகுறது தான் நம்மளோட சரீரம், அதாவது இந்த அது என்னது அன்னமயம் கனெக்ட் ஆகுது இல்லையா? சோ இந்த வெளியில நம்ம அனுபவிக்கிற சுகம், அதாவது இந்த ஜாகிரத்துல சரீரம் வந்தப்புறம் நம்ம அனுபவிக்கிறோமே அந்த சுகம் வந்து டைரக்டா பிரம்ம சுகமா, அதுதான் அல்டிமேட்டான்னு கேட்டா கிடையாது. ஆனா இதோட ஒரு ரிஃப்ளெக்ஷன், இந்த ஆனந்தம் இருக்கிறதுனால இதோட விகாரத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோம்.
ஆனா அது மயம், அது இருக்கக்கூடாது, அதை விளக்கணும். புரியுது அவங்களுக்கு? இப்போ புரியுது. சரீரம் அன்னமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்னத்தோட விகாரமா இருக்கு சரீரம். அதுக்கு கான்சென்ட்ரேஷன் கொடுக்க கூடாது, அது ப்ரெடாமினன்ட் கிடையாது. ஆனா அதை ப்ரெடாமினண்டா நினைச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த மோதம் பிரமோதம் இதெல்லாம் நம்ம ரொம்ப சந்தோஷம் கிடைக்கிறதேன்னு நம்ம வெளியில நினைச்சிட்டு இருக்கோமே தவிர அது மயங்கள், அது இருக்க, அது கவர், அது பிரம்மத்தை மறைக்கிறது. அதை எடுக்கணும். சோ இந்த பிரியம் மோதம் பிரமோதம் சொன்னேன், அதுவும் விருத்தின்னு தான் சொன்னேன். சோ இதுவும் முன்னாடி நம்ம படிச்ச அந்த விருத்திஸ் அது எல்லாமும் ஈக்குவலா, இல்லைன்னா அதுவும் இதுவும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? பிரமாண விருத்தி. புரியுது. விருத்தினாலே எண்ணங்கள், அதுதான் விருத்தி. அங்க வந்து நம்ம விருத்திகளை பாருன்னு சொன்னோம். விருத்திகள்னா எண்ணங்கள், தாட்ஸ். சோ அங்க நம்ம தாட்ஸ் நம்ம வந்து பிரமாண விருத்தி அது ஒரு கேட்டகரி பார்த்தோம். எப்படி இந்த தாட்ஸ் வந்து என்னென்ன ரூபங்கள்ல இருக்கும். பிரமாண விருத்தியா இருக்கலாம், இல்ல விகல்பமா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்மிருதியா இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 டைப் பார்த்தோம். ஆனா இது வந்து விருத்திங்கிறது என்ன சொல்றது, ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய விருத்திகள், எண்ணங்கள் தான். இப்போ எனக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கிறதுனா எனக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லையா? இந்த சந்தோஷம் வந்து அப்படியே பிரம்ம சந்தோஷமான்னு கேட்டா இல்ல. இது எனக்கு நான் பார்க்கும்போது அது எனக்கு பிரிய விருத்தியா இருக்கு. எனக்கு கையில கிடைச்சிருச்சுன்னா அது வந்து என்னது பிரியம் மோதமா இருக்கு இல்லையா? அதை நான் சாப்பிட்டுட்டேன்னா எனக்கு பிரமோதமா இருக்கு. ஆனா அதுதான் வந்து பிரம்மத்தோட ஆனந்தமான்னு கேட்டா இல்ல. அது மயம், அதோட விகாரம் இது. இப்ப இந்த கேள்விகள்ல வந்து சில நிகழ்வுகள் சொன்னா தலையடிச்சுட்டேன், இல்ல கார்ல போயிடுச்சுட்டேன், அது இந்திரியங்களோட செயல்பாடுகளா இல்ல பூர்வ ஜென்ம கர்மாவின் வினை பயன்களா? பூர்வ ஜென்ம கர்மா. சோ பூர்வ ஜென்ம கர்மா இருக்கிறதுனாலதான், எனக்கு அஞ்ஞானம் இருக்கிறதுனாலதான், அந்த பூர்வ ஜென்ம கர்மா இருக்கிறதுனாலதான் எனக்கு பிறவியே. அதுதான் அஞ்ஞானம், அதனாலதான் எனக்கு பிறவியே. சோ இந்த கர்மால நான் இப்படி அனுபவிக்கணும்னு இருந்தா அதை அனுபவிக்கிறோம். இந்த இடிச்சுக்கிறதோ இந்த அஞ்ஞானத்தினால வருது எல்லாமே என்னோட வாசனையில இருந்து தான் வருது. என்னோட கர்மா தான் அது, கர்மாவை தான் நான் அனுபவிக்கிறேன். ஆனா எனக்கு புரிதல், இக்னோரன்ஸ்ல இருக்கேன், எனக்கு புரிதல் வரல. சோ அதனால நான் வந்து இந்த மாதிரி இடிச்சதெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். பட் எப்போ எனக்கு புரிதல் வருதோ அப்ப நான் வந்து இந்த ஒரு நாலேஜ் வருது இல்ல, நான் பிரசன்ட்ல இருக்கணுங்கிறத நான் கொண்டு வந்தேன்னா இதெல்லாம் நமக்கு என்ன சொல்றது, நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ணிக்கணும். அறிவா இல்லாம ப்ராக்டிக்கலா நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பிரசன்ஸ்க்கு வரணுங்கிற அறிவு நாலேஜ் வரும்போது பிரசன்ஸ்க்கு வந்துட்டோம்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஆனா நீங்க அப்படி அவாய்ட் பண்ணீங்கன்னா அதுவே உங்க கர்மா தான். உங்களுக்கு கர்மா பேசஸ் தட் பிளேஸ் a very major role. சோ உங்களுக்கு இப்படி ஒரு நாலேஜ் கிடைக்கணும், அது மூலமா உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும்னு இருந்தா அதுவும் உங்க கர்மா தான். அது உங்களோட பெரிய கர்மா. இந்திரியங்கள் வேலை பண்ணக்கூடாதுங்கிறதும் கர்மா தான். இப்போ ஸ்லோகன்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்லோகன்லாம் வந்து சாண்டிங்கோட நின்று போயிடும். அதனால நீங்க அந்த சாண்டிங்க ஒரு இதோட நிறுத்திட்டு இப்போ இந்த மாதிரியான மனசு அதை வந்து அந்த இதெல்லாம் மனசோட ஓட்டத்தெல்லாம் நிறுத்தி தியானத்துக்கு நிறைய நேரம் செலவு பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு, இதனால அந்த சாண்டிங் அவன் சொல்ற அந்த சாண்டிங் பண்றது இல்லாம அது உள்ள என்ன கருத்து இருக்கோ, என்ன சுவாமி சொன்னா அதுல என்னெல்லாம் இருக்கோ அதை போய் நீங்க படிச்சு அதை உணர்ந்து நம்ம மனசை வந்து அலைப்பாய விடாம போய் தியானத்துல இருந்து நீங்க அதை வந்து நிறைய நீங்க வந்து இது பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு இன்னமும் அதோட நின்னு போகாம இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் உங்களோட இது அப்படின்னு சொன்னான். கரெக்டா பகினி? ஏன்னா எப்பவும் எல்கேஜிலேயே இருந்தா எப்படி, நான் ஸ்லோகம் சொல்றது நல்லதுதான். அது ஒரு வாக்கு இதுதான், பிராக்டிஸ் தானே. அதுவும் ஒரு என்ன சொல்றோம், தபஸ் தான், வாக் தபஸ் தான். ஆனா அந்த எல்கேஜிலேயே நல்லா இருக்கேன்னு இருக்க முடியாது. ஸோ அடுத்து இம்ப்ரூவ் ஆகணும். ஸோ மீனிங் தெரிஞ்சுக்கணும், அந்த மீனிங்கோட ஒன்றணும், அந்த மீனிங் வச்சு தியானம் பண்ணணும். அப்ப பக்தி இம்ப்ரூவ் ஆகும். அதெல்லாம் இங்கதான் கூட்டின்னு வரும், கடைசியில விசாரத்துக்கு தான் கூட்டின்னு வரும் இல்லையா? அந்த பக்தி வரும்போதே உங்களுக்கு சரணாகதி வந்துடும். ஸோ சரணாகதி வரைச்சவே நம்ம எல்லாம் படிச்சிருக்கோமே, நித்தியானித்தியர்வு வைராக்கியம் இதெல்லாம் வரும். ஆனா இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிறது ஒரு பொக்கிஷம். நீங்க சாதன சதுஷ்டயம் இல்லாம ஒரு பக்தி பண்றவாளை பாருங்களேன், ஒரு வரட்டு பக்தியா இருக்கும், ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹாஷா இருக்கும். ஒரு பக்தி இருக்கும், நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த சாதன சதுஷ்டயம் இல்லாம ஒரு பக்தி வந்தவாளுக்கும் இந்த சாதன சதுஷ்டயத்தோட பக்தி வந்தவாளுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு.
நீங்க பார்க்கலாம். சோ இப்ப இந்த சாதன சதுஷ்டயம் நாலேஜ் உங்களுக்கு இருக்கும்போது நீங்க அடுத்தடுத்து ஸ்டெப் போகும்போது உங்களுக்கு ஈஸியா கூட்டின்னு போகும். ஆனா சாதன சதுஷ்டயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மீனிங் தெரிஞ்சுக்கலாம், நீங்க என்னதான் பக்தி பண்ணலாம், சரணாகதியில இருக்கலாம், என்னதான் இருந்தாலும் மற்ற பூதங்களோட உங்களால அவ்வளவு கனெக்ட் பண்ணிக்க முடியாது. அந்த பூதங்களா உங்களை பாக்குறதுலாம் உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அந்த வைராகியம் வருது, அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். நீங்க அது டிஃபரன்ஸ் தெரியும். இவன் சாதன சதுஷ்டயம் பண்ணி பக்தி பண்றா, இவன் பண்ணாம பக்தி பண்றாங்கிறது நீங்க கண்டுபிடிக்க முடியும். ஸோ சாதன சதுஷ்டயம் இஸ் வெரி 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 ஒரு ட்ரெஷர். அதனாலதான் அதை ஃபர்ஸ்ட் சொன்னேன். ஸோ அதுவும் இருந்து நீங்க இந்த இப்ப நெக்ஸ்ட் நீங்க போகணும். எல்கேஜிலேயே இருக்க முடியாது. ஸோ வி ஹேவ் டு இம்ப்ரூவ் இல்லையா? சொன்னீங்க இல்லையா, எல்கேஜிலயே இருக்கக்கூடாது. இப்போ எல்கேஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறதுக்கு 2 பிரச்சனை வருது குருஜி. அவங்க எல்லாம் படிக்காம எல்கேஜியும் வராம நம்மள கேள்வி கேட்கறாங்க. 1. 2வது வந்து நீ எல்கேஜி படிச்சிட்டல, அப்போ பிஹெச்டி லெவலுக்கு கேள்வி கேட்கறாங்க குருஜி. அப்ப நான் என்ன பண்றது? இதுவும் வருது அதுவும் வருது. அவங்க நீ வந்து இப்போ முன்னாடியை விட எனக்கு கோவம் வர்றது கிடையாது. இந்த சென்ஸ் ஒரு 5 சிச்சுவேஷன்ஸ்ல மேபி 6th சிச்சுவேஷன்ல வரும். ஏன்னா நம்மளும் மனுஷங்க தான், இன்னும் வளரலன்ற மாதிரி இருக்குது. அப்ப அவங்க என்ன தத்துவபோதம் படிக்கிற நீன்ற மாதிரி இப்படியும் வருது. அப்புறம் ஏன் பண்ற, யூஸே இல்லைன்ற மாதிரியும் இல்ல கேள்வி கேட்பாங்க, எப்படி அது வருதுன்ற மாதிரி. அப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. சோ இதுல எப்படி நான் வந்து பண்ணறதுன்னே எனக்கு புரியல குருஜி. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி வானப்பிரஸ்தத்துல இருக்கிற மாதிரி நம்ம இங்க கிரகஸ்தாசிரமத்திலேயே பிஹேவ் பண்ணணும்னு நினைச்சா அதுக்கு எனக்கு சூழ்நிலை வந்து கரெக்டா இருக்க மாட்டேங்குதே. அப்போ எப்படி நம்ம அடாப்ட் பண்ணணும்? உங்களுக்கு சூழ்நிலை எல்லாம் கரெக்டா இருந்துட்டா அது நம்ம ஒரு ஸ்ட்ரகிள், அதை தாண்டி வந்தேன் அது ஜெயிச்சேன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஸோ ஸ்ட்ரகிள் இருக்கத்தான் செய்யும். தாபத்திரயம்ங்கிறது கண்டிப்பா இருக்கும். அதுவும் இந்த மாதிரி நம்ம வரைச்சு கண்டிப்பா அது இருக்கும். அதனால அது இருக்கணும். அதை மீறிதான் நம்ம வந்தாகணும். அது மாதிரி இப்போ கொஸ்டின் கேட்கறா, பிஹெச்டி லெவலுக்கு என்கிட்ட கேட்கறா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நீங்க ஆடியோ எடுத்து பாருங்க. கேட்கிறவாளுக்குத்தான், கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறவாளுக்கு தான் பதிலே சொல்லணும், இந்த விஷயமே சொல்லணும். அததான் கீதையில அவர் சொல்றார், அபக்தாய ந வாச்சியம். பக்தனா இல்லையா அவனுக்கு சொல்லாத, கேட்கறதுக்கு ரெடியா இல்லையா அவனுக்கு சொல்லாத. சோ இவெல்லாம் கேட்கறதுக்கு ரெடி கிடையாது, புரிஞ்சுக்கிறதுக்கு கேட்கல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கிறா. அந்த இக்னரன்ஸ் பார்ட் இருக்கும்போது அது அப்படிதான் அவ நினைப்பா, அப்படிதான் கேட்க தோணும். நம்ம இந்த கிளாஸ் எல்லாம் போறது வேற கடுப்பா இருந்ததுன்னா எப்படின்னா மட்டப்படுத்தலாம் அப்படின்னு தான் அது ஹியூமன் இது, அது ஒண்ணும் பண்ண இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து பக்தி மூலம் வந்திருக்கோம். ஆனா அதையே டிராப் பண்ணிடுவோமோ, அதை ஒரு ஜஸ்ட் ஏனியா தான் யூஸ் பண்ணிட்டு விட்டுருவோமோ அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. இஸ் தட் கரெக்ட் ஃபர்ஸ்ட்? அப்படி இல்லை. பக்தி வந்து ஆக்சுவலி வில் ஹெல்ப் யூ ஒரு விசாரமோ ஒரு என்ன சொல்றது, அந்த நான்கிறத ஒடுக்கிறதுக்கு பக்தி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பக்தி இருக்கும்போது அந்த நான் கீழே இருக்கும், அந்த அகங்காரம் நான் சொல்றேன். ஸோ அந்த அகங்காரம் கீழே இருக்கும், வினயம் ஜாஸ்தி ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் பக்தி ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பக்தி இல்லாம நீங்க நான் வந்து இது வேதாந்தத்துக்கு வர முடியாதா, பக்தி வேணுமான்னு கேட்டா அப்படி இல்லை. வேதாந்தத்துக்கு வரலாம், பக்தி இல்லாமலும் வரலாம், பட் வெரி ஹார்ட். ஆனா பக்தியோட வந்தா வெரி ஈஸி. வந்து ரொம்ப ரொம்ப காம் ஆயிடுவோமோ, ஒண்ணுமே ரியாக்ஷனே இல்லாம ஒரு ரொம்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் பாக்குறேன், சேஞ்ச் அ லாட் ஆக்சுவலி. அதாவது ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம்லாம் அதெல்லாம் கம்மியா சொல்றாங்க அவங்க. நான் 8 மணி வரைக்கும் காலையில தூங்குவேன், அவங்க எல்லாம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த சித்த டயத்துல தூங்கி தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ மட்டும் அப்படிலாம் அதை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. காசு குடிக்கிறது கூட அவங்க பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லாம் இன்ஃபேக்ட் தேவர் ட்ரங்கர்ஸ் ஆக்சுவலி. அவங்க they used to have alcohol and they have changed this much lot. நம்ம இதுவே வந்து இன்னும் வந்து எல்கேஜிலேயே உட்காந்துட்டு இருக்கோமோ அப்படிங்கும்போது போக அவங்களும் when they observe them they talk very less. அப்போனா அந்த சாத்விக் லெவல் ரொம்ப கூடுதோ, அப்புறம் அந்த பக்திங்கிற கான்செப்ட்ல இருந்து வெளியில வராங்களோ கரெக்டோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு கொஸ்டின்ஸ் வருது ஆக்சுவலா. அதனாலதான் கேட்கிறேன். இல்ல அப்படி கிடையாது. பக்தி இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். பக்தி மார்க்கம் ஆல்வேஸ் இட் வில் ஹெல்ப். நல்ல க்ரோ ஆகிறதுக்கு நல்லா ஹெல்ப் ஆகும். பக்தி அல்டிமேட், அது வேணும் இல்லையா? இல்ல ரெண்டு கோஎக்ஸிஸ்ட் ஆகுமா, அதான் எனக்கு டவுட். வந்துட்டோம், பிகாஸ் ஆஃப் தட் ஒன்லி வி ஆர் ஹியர். பட் ஒன்ஸ் யூ கோ இன் ட்ரெட் இன்டு திஸ் பாத், டஸ் பக்தி கெட் இன்வால்வ்ட்? அது ஒரு ஏணி தானா, இல்ல ஏணி எப்பவுமே இருக்கணுமா, இல்ல ஏணி விட்டுறலாமா? இல்ல, பக்தி கண்டிப்பா வேணும் தான். பட் நீங்க சொல்றது நீங்களே ரியலைஸ்டா ஆகி நீங்க அந்த ஸ்டேட்டுக்கு போனா, ஆனா வந்து கண்டிப்பா பக்தி இப்பெல்லாம் நமக்கு வேணும். யாரும் அந்த ப்ராசஸ்
நமக்கு அகங்காரம் அப்பப்போ தலை தூக்குமே, அதுக்கெல்லாம் நமக்கு பக்தி இருந்தாதான் வினயம் வரும். சாத்விகம் கூடும்போது ரியாக்ஷனே இல்லாம இருப்போமா? அதாவது சாத்விகம், அதாவது இந்த ட்ராக்ல போகும்போது சாத்விக் நேச்சர் கூடிக்கிட்டே தான் போகும் இல்லையா? அப்ப நம்ம வந்து ரியாக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாகும் இல்லையா? அதான் நான் அப்சர்வ் பண்றேன். ஐ எம் அப்சர்விங் இன் மை ஃப்ரெண்ட்ஸ் பிஹேவியர். சோ அதெல்லாம் போகும்போது நம்ம ஒரு ஒரு மெச்சூர்டு ஜடம் ஆயிரோமோ அப்படி தோணுது எனக்கு. மெச்சூர்டு ஜடம் ஆயிரோமோ இல்ல. இப்ப ஞானிகளையே ஏதாவது சொன்னா அவன் என்ன பதில் கொடுத்துட்டா இருப்பா? எல்லாம் கிடையாது, அவ பாட்டு போயிட்டே இருப்பா. சோ அதனால நீங்க வந்து உங்களோட இது மாறும்போது நீங்க அப்படி நினைச்சுக்க கூடாது. ஆக்சுவலி யூ ஆர் இவால்விங், அதுதான் அர்த்தம். அதனாலதான் உங்களுக்கு சாத்விகம் ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? இதுக்கு வரைச்சி சத்துவம் ஜாஸ்தியாகிட்டே வரும். சத்துவம் ஜாஸ்தியா வரும்போது நமக்கு ஒரு சண்டை பண்ணோம், ஆர்கியூ பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் நமக்கு ரொம்ப குறைஞ்சு போயிடும். ஸோ நம்மளை யாரையும் ஏதாவது சொன்னா கூட உரைக்கிற மாதிரியே இருக்காது. ஓகே, ஓ என்னடா ஜடமாயிட்டோம், உரைக்கவே மாட்டேங்கிறது அப்படி உரைக்காது. சாந்தி மந்திரம். சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாः, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். தன்யவாத.